எக்ஸசைஸ் 1.1ல 4th சம்மு. இஃப் ஏன்னு கொடுத்துட்டாமா அதுல இருந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. டேரெக்டா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை. அஜித் கொஞ்சம் பார்த்துக்குங்க மணி. இதுல இருந்து டேரெக்டா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை அப்படின்னா டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், அது வேற. இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடலாம். இந்த இதை ஆன்சரை எடுத்துட்டு அதுல இருந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதுல இருந்து கொண்டு வரணும். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றேன். கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஏ. அதில் முதல்ல இந்த இதை செக் பண்ணுவோம். 5 2 -1 மைனஸ் 5 3 5 3 5 3 -1 -2. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோ. ஏ ஸ்கொயர் மீனிங் வந்து ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏயை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ பை காலமாக தான் மல்டிப்ளை பண்ணணும். 5 3 -1 -2 5 3 -1 -2 5 5 are 25. அடுத்து 3 1s are 3 -3. அடுத்து 5 3s are 15 -3 2s are 6. 1 5 is 5 -5 3 2s are 1 2 is 2 plus 2. அடுத்து 1 3 is 3 minus plus 2 2s are 4. அப்போ இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 22. இதுல வந்து 9, இதுல -3, இதுல 1. இது which is a ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 3a கண்டுபிடிச்சிக்கிடுவோம். இல்லை -3a கண்டுபிடிச்சாலும் சரி, உன்னுடைய விருப்பம் தான். சரி -3n போட்டுக்க. அப்போ ஏ வந்து -3ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. ஏ 5 3s are 15 -15 -9 +3 +6. ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து 7i2 கண்டுபிடிக்கிறேன். இல்லை -7i2. i2 மீனிங் வந்து 2x2 மேட்ரிக்ஸை சொல்றது. அப்போ -7 × 1 0 0 1. அப்போ உள்ள கொண்டு போனால் -7 0 0 -7. இப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் உள்ள சம் தாண்டாது. a² - 3a - 7i2 ஈக்குவல் டு a² கண்டுபிடி, ப்ளஸ்ன்னு போட்டு தனியாக கண்டுபிடி, ப்ளஸ்ன்னு போட்டு தனியாக கண்டுபிடிச்சிக்க. 3 a² கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 22 9 -3 1. அடுத்து -3a கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து -15 -9 3 6. சரி ரைட். நெக்ஸ்ட் 7i2 -7i2 வந்து -7 0 0 -7. அவ்வளோதான். ஆனால் நடுவில் ப்ளஸ் போட்டுறணும், கவனிச்சிக்க. ஏன்னா டேரெக்டாக கண்டுபிடிச்சனால. இப்போ டேரெக்டாக ஆன்சர் பாரு. இப்போ +22 இது ரெண்டே ஆட் பண்ணால் -22 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து 9 -9 0 ஆயிரும். அதே மாதிரி எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா 0 0ன்னு வந்துருச்சு. இது 0 மேட்ரிக்ஸ்னு எழுதிடலாம், முடிஞ்சு. இது ரைட் ஹேண்ட் சைடு ஆயிடுச்சு. ஓகேயா? ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுல இருந்து ஏ இன்வெர்ஸ் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏ இன்வெர்ஸ் கொண்டு வர்றதுக்கு இதுல இருந்து தான் கொண்டு வரணும். எதுல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த இதை கொடுத்துருக்கான் பாரு, ஹென்ஸ் அப்படின்ட்டு. அதுல இருந்து a² -3a - 7i ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இதுல ரெண்டு சைடும் ஏ இன்வெர்ஸால வேணா மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டு சைடும் போத் சைடு ரெண்டு சைடு ஏ இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு வரணும். ரெண்டு சைடு ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அது ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோமா போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோமா பார்த்துக்க. முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ இன்வெர்ஸ் என்ன இல்லை ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதிக்கோ. ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைடு. முன்னாடின்னு அர்த்தம், முன்பெருக்கம். அப்போ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு a² -3a - 7i ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு 0. அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இதை உள்ளே கொண்டு போனால் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு a² -3 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இப்படி எழுதிக்கும். உள்ளே கொண்டு போயில -7 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஐ அப்படி எழுதிக்கும். நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் கொண்டு வரணும். வெளியில் சைடில் செஞ்சு பார்த்து. அதாவது ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். a²னா ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு a² அப்படின்னா இதுதான் அர்த்தம். சரி, ரெண்டு வரை ஏ எழுதிருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஐன்னு வரும். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் என்னது? ஐ. அதோட ஏயை மல்டிப்ளை பண்ணோம்னா என்னதான் வரும்? ஏ. அப்போ இதுக்குள்ள ஆன்சர் வந்து ஏ. ரைட். -3 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் என்ன வந்துடும்? ஐ. மைனஸ், புரியுதான்னு பார்த்துக்க. ஐயோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ 7a இன்வெர்ஸ் ஈக்குவல் என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுலேருந்து நான் ஏ இன்வெர்ஸ் டெரிவ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாரு. ரைட்டு. இதில் -7a இன்வெர்ஸ் மட்டும் வச்சுட்டு இது ரெண்டு அங்கிட்டு கொண்டு போனோம்னா -3i
அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 3i மாறிடும். அதே மாதிரி ப்ளஸ் ஏ அங்கிட்டு போனால் மைனஸ் ஏன்னு மாறிடும். அவ்வளோதான். இப்போ மைனஸ் அதனால மண்டேல பண்ணிக்கும், பொறுமையாக செய். அப்போ 7 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 3iன்னு வரும். சரியா? அடுத்து 7 மல்டிப்ளை இருக்குது, டிவைட் ஆயிரும். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு ஏ மைனஸ் 3i அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். இதைத்தான் ஃபைன் பண்ணணும்னா இப்போ இதை வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அங்கே என்ன இருக்கு பாரு ஆன்சர். என்ன இருக்கு ஆன்சர் அப்படின்னா இந்த இருக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ வர்றேன், therefore ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7. ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருந்துச்சின்னு சொல்லு பார்ப்போம். அதை 5 5 3 -1 -2 பார்த்துக்கிடாமா. ஒரு மேட்ரிக்ஸ் -3iன்னு இருக்கு. அப்போ 3 0 0 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அவ்வளோதான், சேர்த்துட்டேன். ரைட், 1/7. இப்போ 5 - 3, அடுத்து அது ரெண்டு வரையில் 3 - 0, அடுத்து -1 பார்த்துக்கோ. -1 இங்கே என்ன இருக்கு, -0, அடுத்து -2 -3, அவ்வளோதான். அப்போ 1/7 2 3 -1 -5 இதுதான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். வேணா உள்ள கொண்டு போறீங்கன்னா 2/7 3/7 -1/7 -5/7 which is required ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது சரியான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு வேணா நீ அந்த கணக்குல இருந்து செஞ்சு பாரு. அதாவது கிவன் ஏன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, டேரெக்டாக நான் ஏன் கண்டுபிடிச்சு காட்டுறேன். இது செக் பண்ணுறக்காண்டி செய்கிறேன், செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா சொல்கிறது? ஏ வந்து 5 3 -1 -2. ஏ இன்வர்ஸ்னால் ஃபார்முலா என்ன வரும்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. சரியாடா? அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல எப்படி கிராஸ் பண்ணல, 5 2s are 10. என்ன 10? -10. அடுத்து 1 3 is 3. என்ன 3? -3 + 3 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருச்சு, -7 வந்துருச்சு. நாட் ஈக்குவல் டு 0. ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது டேரெக்டாக கண்டுபிடிச்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கு. ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க உனக்கு தெரியும். 2 × 2 தான் இது. லீடிங் டேங்கில் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா -2 5. இது ரெண்டு சைன் சேஞ்ச் பண்ணோம்னா என்ன வருது, -2 5. அடுத்து வந்து -3 + 1 அப்படின்னு வருது. therefore ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/-7 இன்ட்டு -2 -3 1 -5 அப்படின்னு வருது. ப்ரீவியஸ் ஆன்சர் இதையும் பாரு, ரெண்டு ஒன்றா இருக்கான்னு பாரு. மைனஸ் உள்ள கொண்டு மல்டியில் பண்ணி விட்டு ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ. இதில் என்ன எழுதியிருக்கேன், எனக்கு -5 எழுதியிருக்கேன், தப்பாக இருக்கு. நம்மளுக்கு +5 தானே வரும், அந்த இடத்துல +5. பழைய இதில் வந்து கண்டுபிடிச்ச ஆன்சரையும் செக் பண்ணி பார்த்துக்கோ. இந்த ஆன்சரையும் மைனஸ் வெளியில் எடுத்தாலும் சரி உள்ளே கொண்டு போனாலும் சரி பார்த்துக்கோ. 2/7 வந்துடும். 2/7 -3/7 -1/7 -5/7 ஆன்சரு ஏ இன்வர்ஸுக்கு டேரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டாக அப்படின்னு பாரு. மைனஸ் மிஸ் ஆகுது, என்ன மைனஸ் அப்படின்னு பாரு. ப்ளஸ் மைனஸாக இது என்ன அப்படின்னு பாரு. இங்கே -3 இருக்குடா, -3. அப்போ இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ புரியுதான்னு பார்த்துக்கோ. இது செக் பண்ணுறக்காண்டி கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால் அதை செய்யக்கூடாது. அது செஞ்சு விட்றாத, நீ வாட்டில் பார்த்துக்கோ, நீ வாட்டில் செஞ்சிடாத. புரியுதா அப்படின்னு பாரு. புரியுதான்னு பாரு. அவன் கொடுத்ததுலேருந்து கொண்டு வர்ற மாதிரி ஆன்சர் எடுத்துக்கோ, மறந்துடாத.